மாடர்ன் சிட்டியில படுக்க படுக்கையாக இருக்கிறாரு ஜார்ஜ். இவருடைய பேரன் மார்ட்டினை வர சொல்லி அவர்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றாரு. தாத்தா, என்ன வர சொல்லி இருந்தீங்களா? என்கிட்ட எதுனாச்சும் சொல்லணுமா? சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். ஆமாம், இதுவரை எனக்கு மட்டும் தெரிந்த ஒரு ரகசியத்தை உனக்கு நான் சொல்கிறேன். சித்தாந்த மலை ரகசியம்தான் அது. அங்கே தங்க நிற ஆப்பிள் மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்தில் உள்ள ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டால் சாகா வரம் கிடைக்கும் என்று என் தந்தை என்னிடம் கூறினார். அத்துடன் ஒரு வரைபடத்தையும் எனக்கு தந்துவிட்டு சென்று விட்டார். நான் உன் தந்தைக்கு கொடுத்தேன், ஆனால் அவன் ஏற்கவில்லை. நீயாவது அந்த ஆப்பிளை அடைந்து சாகவரம் பெற்றுக்கொள். அந்த நம்ம நூலகத்துல தான் இருக்கு. இவ்வளவு பெரிய நூலகத்துல அந்த சின்ன வரைபடத்தாளை எப்படி கண்டுபிடிப்பது? இது என்ன மரப்பெட்டி? சம்பந்தமே இல்லாமல் இங்கே இருக்கிறது. ஒருவேளை இதுல இருக்குமோ? கடவுளே, உங்களுக்கு நன்றி. ஒரு வழியா அந்த சித்தாந்த மலைக்கான வரைபடமும் கிடைச்சிருச்சு. அந்த தங்க நிற ஆப்பிள் நமக்கு சொந்தமாகணும். ஆனால் நம்ம மட்டும் போக முடியாது. துணைக்கு டேவிட்டையும் கூட்டிட்டு போகணும். டேவிட், நான் சொல்றத நிதானமா கேளு. என்னோட தாத்தா ஒரு வரைபடத்தை கொடுத்தாரு. சாகாவரம் பெறுவதற்கான வழி இருக்கு. என்ன சாகாவரமா? என்ன சொல்ற நீ? இதெல்லாம் உண்மையா? நான் கட்டுக்கதைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாம், அது உண்மைதான். அந்த வரைபடத்தை நீயே பாரு. அங்க ஒரு தங்க நிற ஆப்பிள் இருக்குமா? அந்த ஆப்பிளை யார் சாப்பிடுறாங்களோ அவங்க சாகா வரம் பெற்று விடுவாங்களாம். அந்த மலைக்கு போய் அந்த ஆப்பிளை எடுப்போமா? சரி, ஆனா நம்ம 2 பேரும் மட்டும் பத்தாது. கூட நம்ம ரோகரையும் கூட்டிட்டு போவோம். ஏன்னா அவன்கிட்ட தான் கார் இருக்கு. என்னங்கடா அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? அதுவும் காரை எடுத்துட்டு வர சொன்னீங்க. நாம எங்க கிளம்பி போறோம்? அது ஒண்ணுமில்லடா. என்னோட தாத்தா ஒரு வரைபடத்தை கொடுத்து ஒரு தங்க நிற ஆப்பிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அதான் நம்ம அந்த ஆப்பிளை கண்டுபிடிக்க போறோம். இப்படியா 3 பேரும் வஜ்ரபுரத்துல உள்ள சித்தாந்தம் மலையை நோக்கி கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம், என்னடா ஊர் எப்படி இருக்கு? இங்க எப்படிடா மக்கள் வாழ்றாங்க? சரி போ, அந்த மலைக்கு போற வழிய கேட்டுட்டு வா. அதோ அந்த பெரியவர் வராரு. அவர்கிட்ட கேட்போம், சித்தாந்த மலைக்கு இங்கிருந்து எப்படி போறதுன்னு. யார் தம்பிகளா நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? யார தேடி வந்திருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்க. இந்த ஊர்லயே ரொம்ப வருஷமா நான் இருக்கேன். எல்லா பேரையும் எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க தம்பிகளா. ஐயா வணக்கம். நாங்க மாடல் சிட்டியில இருந்து வரோம். இந்த ஊர்ல சித்தாந்த மலை இருக்காம்ல, அதுக்கு போகணும். சித்தாந்த மலைக்கா? நீங்களும் அந்த தங்க நீர ஆப்பிளை தேடித்தான் வந்திருக்கீங்களா? தம்பிகளா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. அந்த தங்க நிற ஆப்பிளை அடையிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்னா பல சோதனைகள் வரும். அந்த சித்தாந்த மலைக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. அப்படி அங்கு என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் கட்டுக்கதையா உண்மையான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க அந்த மலைக்கு உள்ள போறது கைவிட்டுட்டோம். நீங்க அவசியம் போணுமா? ஐயா, இந்த அறிவுரை எல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் ரொம்பவே கேட்டுட்டோம். நீங்க அந்த மலைக்கு போற வழிய மட்டும் சொல்லுங்க. நாங்க திரும்பி வர்றத நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு மேல உங்க இஷ்டம். இப்படியா நேரா போனீங்கன்னா ஒரு பெரிய மலை தெரியும். அந்த மலைதான் சித்தாந்த மலை. ஆனால் கவனமாக போங்க. அந்த பெரியவர் இந்த மலையதான் சொன்னாரு. இதுதான் சித்தாந்த மலையா இருக்குமோ? சரி வாங்க, உள்ள போவோம். இப்படியா 3 பேரும் சித்தாந்தம் மலையை நோக்கி நடந்து போறாங்க. அன்னைக்கு இரவு வருது. 3 பேரும் நெருப்ப மூட்டி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஓய்வு எடுத்திருந்தார்கள். ஐயோ, என்ன ஒரு குளிரு! இந்த நெருப்பு மட்டும் இல்லாட்டி நாம இந்த குளிர்ல உறைந்து போய்விடுவோம். அந்த அடர்ந்த இரவுல வெள்ளை நிற முயல் ஒண்ணு இந்த 3 பேரை நோக்கி நடந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க தங்க நிற ஆப்பிள தான் தேடி வந்து இருக்கீங்களா? அதை தேடி வந்தீங்கன்னா இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருங்க. என்னடா இது? இந்த முயல் பேசுதே. நம்ம எதுவும் தூக்கத்துல இருக்கோமா? நீங்க அந்த தங்க நிற ஆப்பிள் அடையணும்னா தேவதை கேட்கிற 2 கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்படி நீங்க பதில் சொல்லலைன்னா அந்த மரத்திலேயே ஆப்பிளா மாறிடுவீங்க. இதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேன். சரி, 2 கேள்வியில ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்? 2 கேள்வியில ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்க, அந்த மரத்தோட கிளையா மாறிடுவீங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. தேவதை ஒரு தடவை தான் கேள்வி கேட்பாங்க. திரும்பவும் அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஒரே கேள்வியில பதில சொல்லிடணும். கவனமா இருங்க. இப்ப என் பின்னாடி வாங்க. இப்படி அந்த முயல் அந்த 3 பேரையும் தங்க நிற ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போகுது. ரொம்ப நன்றி முயலே. நாங்க கவனமா இருக்கோம். தங்க நிற ஆப்பிளோட திரும்பி வர்றப்ப உன்னை நாங்க காட்டுக்குள்ள பார்க்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி அந்த தங்க நிற ஆப்பிள பார்த்த 3 பேரும் திகைத்து போய் நிக்கிறார்கள். அடடா, இதுதான் அந்த தங்க நிற சாகாவரம் பெற்ற ஆப்பிளா?
பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கே. இதை எப்படியாவது நாம் அடைந்தே ஆகணும். இவங்க 3 பேரும் அந்த ஆப்பிள பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு தேவதை அவங்க முன்னாடி தோன்றுகிறார்கள். நீங்க இந்த தங்க நிற ஆப்பிள் அடைவதற்கு நான் கேட்கிற 2 கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டும். விடை சொல்லவில்லை என்றால் இந்த மரத்தில் ஆப்பிள் ஆகவோ அல்லது கிளையாகவோ மாறிவிடுவீர்கள். இதற்கு நீங்கள் சம்மதம் என்றால் நான் கேள்வி கேட்கிறேன். இல்லையென்றால் நீங்கள் திரும்பி செல்லலாம். நாங்கள் எதற்கும் தயாராகத்தான் வந்திருக்கிறோம். நீங்கள் கேள்வியை கேட்க ஆரம்பிங்கள். சரி, முதல் கேள்வி. காலை பிறக்கும், மதியம் உதிக்கும், மாலை மறையும். ஆனா ஒரு நொடியும் நின்று கொள்ளாது. அது என்ன? தாமதமாக்க கூடாது. விரைவாக சொல்லுங்க. காலை பிறக்கும், மதியம் உதிக்கும், மாலை மறையும். ஆனா ஒரு நொடியும் நிற்காதுனா கண்டிப்பா அது நேரமாக தான் இருக்கணும். இந்த விடை சரியான விடைதானே? சொல்லுங்க. சரியான விடைதான். அடுத்த கேள்வி. காலை எழுந்து சாப்பிடும்போது உன்னை விட்டு ஓடிவிடும், மதியம் உன்னை பின்தொடர்ந்து நடக்கும், அது என்ன? என்ன? காலை எழுந்து சாப்பிடும்போது உன்னை விட்டு ஓடிவிடும், மதியம் உன்னை பின்தொடர்ந்து நடக்குமா? அது கண்டிப்பா நிழலாக தான் இருக்க வேண்டும். இது சரியான விடையா? இது சரிதான விடைதான். இதோ உங்களுக்கான ஒரே ஒரு ஆப்பிளை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்படி தேவதை கேட்ட அந்த 2 கேள்விக்கு விடைய சொல்லிட்டு சாகாவரம் பெற்ற தங்க நிற ஆப்பிள வாங்கிக்கிட்டு ஊருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.